அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் 2025 ஆண்டான புத்தாண்டில் குரு பகவான் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசினியர்கள் யோகத்தின் உச்சியை தொடக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியங்க. இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா, அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்று பார்க்கும்போது வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியம் ஆகுங்க. குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு. அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள், சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார். குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது. சந்திரனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார். அந்த வகையில் இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான். சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தைக்கு 1 வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்துவிடும் என்பதை கணித்து சொன்னார். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு 1 வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது. அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வானவீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தை என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவது பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது. இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது. இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தையும் 1 வயதினை பூர்த்தி செய்து 2வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் கோபம் கொண்டான் சந்திரன். தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரி பார்த்தான். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார். அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான், ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன, அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே, அதனால்தான் இது நேர்ந்தது
உனது ஜாதக கணிப்பில் தவறு இல்லை, ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான். தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார். அது மட்டுமில்லாமல் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளாக மட்டுமல்ல, தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதையாக அமைகிறது. குரு இருக்கும் இடத்தை விட இவரது பார்வை ஈடுபடும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதுபோல் தான் ஆசானின் ஆசையும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று. இதனால்தான் குரு பகவான் பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த தருணத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியான இத்தருணங்கள்ல கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுக்க கொண்டிருக்க குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு செல்கிறாருங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. காரணம், சுய ஜாதகத்தில் தசாபுக்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் எப்போதும் போல் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல எப்போதும் போல் நன்மைகள் நடக்குங்க. 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரை 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் இருப்பாருங்க. மே மாதம் பிறகு 10ஆம் வீட்டிற்கு குரு பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் வீட்டில் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. இந்த 2025 ஜூன் மாதத்திற்கு பிறகு பொருளாதார விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாக வேண்டுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதிக ஜாக்கிரதையாக இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாங்க. அதே போல் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் எதுங்க. நண்பர்கள், ஊர் பெரியவர்கள் மத்தியில் நன்மை இருக்காது. உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டுங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல காலம் கிடையாது. அதனால் எல்லா விஷயத்திலும் அதிக கவனம், எச்சரிக்கை அவசியம். புதிய முயற்சிகளை இந்த தருணங்கள்ல நீங்கள் செய்ய வேண்டாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த யோகம் கிடைக்குங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.